சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெரு நிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பங்கிப்பூர்ல வந்து பிஜேபி தோத்து இருக்குது. 31 வருஷமா பிஜேபி கோட்டையா இருந்த இடத்துல ஓட்டையா போட்டிருக்காரு பிரசாந்த் கிஷோர். அங்கிருந்து தொடங்கி இருக்கிறதோ மோடிக்கு வீழ்ச்சி, பிஜேபிக்கு வீழ்ச்சி. மதேஷ், பொதுவாகவே 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் ஒரு 500 இடத்துல ஜெயிப்போம். என்னங்க திடீர்னு பாஜக 500 எம்எல்ஏ தொகுதியில் ஜெயிக்குது, 22 ஸ்டேட்டில் ஆட்சியை பிடிச்சிருச்சு, பிஜேபி வீழ்த்த முடியாத ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது, மக்களுடைய பெரும்பான்மை நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது அப்படின்னு மாதேஷ் மாதிரியான பத்திரிகையாளர்கள், உங்களை மாதிரியான கேட்டகரியில் இருக்கவங்க என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? ஒருவேளை இப்படி கூட சொல்லலாம், எங்களுக்கு பிடிக்கலிங்க, எனக்கு வயிற்றுச்சலாக தாங்க இருக்குது, அப்படியே போய் என்ன பண்ணுறதுனே தெரிலிங்க, மாறலாச்சு அழுவணும் போல தான் இருக்குது, ஆனால் பிஜேபி வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது, எனக்கு வயிற்றுச்சலா இருந்தாலும் இதான் உண்மை, என்னைக்கா சொல்லியிருக்கேன்? நான் சொல்லியிருக்கேன், ராகுலோடு ஒப்பிட்டு பேசும்போது சொல்லியிருக்கேன். நான் என்ன சொன்னீங்க தெரியுமா? ராகுல் இப்படி வந்து டம்மி பீஸா இருக்காரு. நான் அப்படி சொல்ல, அப்படிதான் ராகுல் இருக்கு வரை மோடி தான் வெற்றி பெறுவார்னால நான் சொல்லியிருக்கேன். அதான் அர்த்தம் மதேஷ். இது நான் சொன்னதே தேவலாம் மதேஷ். இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, காங்கிரஸ் உங்க கூட்டணி விட்டு போயிட்டாங்க, தாவேகா கூட்டணியா சார் என்ன சார் அப்படி சொல்லிட்டு வன்மத்தை கக்குறீங்களே மதேஷ். அது சொன்னீங்க, அது வந்து ராகுல் அவர்களுடைய மீது இருக்கிற உங்களுடைய அபிப்பிராயம். நான் என்னைக்காவது 1000 சீட்டு நாங்க ஜெயிப்போம் பேச மாட்டீங்க, ஏதாவது ஒரு இடத்துல சார் இங்க இருந்து இந்த தோல்வி, இது ஒரு முக்கியமான தோல்வி, இங்க இருந்து இது முக்கியமான தோல்வி. ஆமா, அப்படிதான் நான் சொல்றேன் கேளுங்க. தோல்வி பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபினுடைய தொகுதி, அவங்க அப்பா இவரு, அவங்க வாரிசு அரசியல் பாருங்க அந்த ஊர்ல. இப்பதான் வாரிசு அரசியலை பத்தி நீங்க பேசவே கூடாது. 31 வருஷமா 9 முறை ஜெயிச்ச ஒரு தொகுதியை தோல்வினாலே பங்கிப்பூரா விட்டுருக்கீங்க. பாஜக தோத்தாலே உங்களுக்கு அது முக்கியமானதா தான் தெரியுது. பாஜக வெற்றி பெற்றா உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேதுன்றதா நான் வச்ச குற்றச்சாட்டு. இது பாஜகவுடைய தேசிய தலைவர் தொகுதி தோத்துருக்கீங்க. அதுக்கு என்ன பதில்? நவம்பர்ல ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் இந்த தொகுதி. இப்ப என்ன ஆகஸ்ட்? நான் கேக்குறது புரியுதா புரியலையா? 6 மாசத்துல உங்களை மக்கள் நம்பலையா சார்? சரிங்க, இது வந்துங்க பங்கிப்பூருக்கு இப்படி மாதேஷ் பேசுறாரு. ஏற்கனவே வந்து இதே மாதிரி நாங்க எங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன சர்க்கிள்களுக்கெல்லாம், இது சின்ன சர்க்கிள் இல்ல, இதுதான் தொடக்கம். பிரசாந்த் கிஷோர் வியூக விற்பனர், மோடியை பிரதமர் ஆக்கினவரு, அவரும் வியூகம் பண்ணவர். அவர் சொல்றாரு இன்னைக்கு பாருங்க, பிஜேபியின் வீழ்ச்சி இங்கிருந்து ஆரம்பமாயிருச்சுன்ட்டாரு. இப்படிதான் பிரசாந்த் கிஷோருக்கு பில்டப் பண்ணீங்க. மண்ணை கவிட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம தோத்தாரு. நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் பாஜகவினுடைய சின்ன சின்ன சர்க்கிள்கள், சின்ன சின்ன தோல்விகள், இதை என்றைக்காவது எந்த தோல்வியாவது மாதேஷ் சின்ன சர்க்கிள் சொல்லியிருக்காரா? இது பெரிய சர்க்கிள் சார். இதை நீங்க உணரலன்னா, இது உணரலன்னா அந்த 400 நாளான்னு சொல்லி திரும்புவீங்க பாருங்க. 240 வந்து நின்னீங்க, கடைசியா இப்ப நிதிஷும் சந்திரபாபு நாயுடு காப்பாத்தினுக்கிறாங்க இந்த அரசாங்கத்தை. மாதேஷ், நீங்க கருத்து பேசல மாதேஷ். கேள்வியை தான் சார் கேட்கிறேன். இல்ல மாதேஷ், கேள்வி மாரடிச்சுட்டு அழுகுறீங்க மாதேஷ். நான் எத்தனை தடவை சொல்றது? கேள்வி தானங்க. இல்லைங்க, இது எப்படிங்க கேள்வி? அவங்க கேள்வினா என்னங்க? ஏங்க இது வந்து ஒரு சர்க்கிளா பார்க்கலாமா? இவ்வளவுதான் கேள்வி. என்னங்க இது? எனக்கும் இப்படி பேச பிடிக்கல உங்ககிட்ட. நானும் இந்த விவாதத்தை ஆரோக்கியமா கொண்டு போகணும் தான் நானும் முயற்சி பண்றேன். நீங்க என்ன வந்து இந்த இதுல கலாய்கிற மூடுக்கு தள்ளி விட்டுறீங்க. கலாய்க்கலாம் இல்லைங்க. இல்ல மாதேஷ், நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கேள்வினா எப்படி இருக்கணும்? இல்ல கீழ நான் உதயநிதி கீழ விழுந்தும் மீசையில மண்ணு ஓட்டலன்றீங்களே. ஐயோ மாதேஷ், நான் என்ன சொல்றேன், நீங்க இதெல்லாம் பேசலாமான்றேன். நான் இது வரைக்கும் 2014 இருந்து எங்களுக்கு கிடைத்த தோல்வியை எதை சின்ன தோல்வி என்று மாதேஷ் சொல்லியிருக்கிறா, இல்ல மாதேஷ் உங்க குரூப்ல இருக்கிற உங்க கேட்டகரி பத்திரிகையாளர்கள் யாரும் சொல்லியிருக்காங்க? இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க எங்க மேல அவ்வளவு வன்மமா இருக்கிறதுனால உங்க வைக்கிற விமர்சனங்களுக்கு எல்லாமே வேல்யூ இல்லாம போயிடுது இல்ல. கொஞ்சம் ஜெனியூனா இருங்க, நியூட்ரலா இருங்க, நாங்க பண்ற நல்ல விஷயங்களை பாராட்டுங்க. அட்லீஸ்ட் இது ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது சொல்லுங்க. கேள்வி சார். என்னங்க இங்க ஏன் இந்த தோல்வி பாருங்க, பறி கொடுத்துருக்கீங்களே. கரெக்ட், தோல்வி பங்கிப்பூரை பறி கொடுத்துருக்கீங்க. பானாவுக்கு பானா. சரி மாதேஷ், பங்கிப்பூரை பறி கொடுத்துட்டோம். ஓகே மாதேஷ், அடுத்து அங்க என்ன பிரச்சனைன்றத பீகார்ல இருக்கிற பிஜேபி காரங்க பார்த்து சரி பண்ணி அடுத்த தடவை ஜெயிச்சுடுவாங்க மதேஷ். பதில் சொல்லிட்ட மதேஷ், அடுத்த கேள்வி போலாம் மதேஷ். இல்ல இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இல்ல இது வைத்திருச்சல் இல்லங்க, இது கேள்வி முடிஞ்சு போச்சு இல்லங்க. இப்போ வர்றது வைத்திருச்சல். நிதின் நபி தேசிய தலைவருடைய தொகுதி தேசிய தலைவரே தோத்துருக்காரு. இது அப்படிதான், நீரஜ் குமார் தோக்கல, தேசிய தலைவரே தோத்துருக்காரு.
ஒரு பிஜேபி ஊர்ல தேசிய தலைமையே தோத்துருக்கு. ஒரு ஊர்ல மாதேஷ் மாதிரி ஒரு வயிற்றுச்சல் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்விக்கு தான் மாதேஷ் பதிலே. மாதேஷ் மாதிரி வயிற்றுச்சல் பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாராம். அவருக்கு இன்னொரு நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாராம். அந்த நல்ல ஃப்ரெண்ட் என்ன சொன்னாராம், மாதேஷ் இங்கே பாருங்க, என்னுடைய நாய் வந்து தண்ணியில் நடக்குது, அதிசயமான ஒரு பவர் வந்து என்னுடைய நாய்க்கு கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலையில் பார்த்தா அந்த தண்ணீருடைய மேற்பரப்பில் அந்த நாய் நடந்து போயிட்டு இருக்கு. உடனே மாதேஷ் மாதிரி வயிற்றுச்சல் பிடிச்ச ஃப்ரெண்டு என்ன சொன்னாராம், உன் நாய்க்கு தண்ணியில் நீந்த தெரியல, அதான் நடக்குதுன்னாராம். அப்போ என்னன்னா, நல்லது நடந்தாலும் அதை அப்படிதான் பார்க்குற ஒரு வயிற்றுச்சல் குணம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லும்போது எங்களுக்கு ஏற்படுற சில சில சறுக்கல்களை பார்த்து நீங்க சந்தோஷம் தான் இல்லைங்க. பீகார்ல பிஜேபி ஆட்சிக்கு எப்படியோ தட்டு மாதிரி நிதிஷ்குமார் அவர் ஏதோ கொஞ்சம் அவருக்கு ஞாபகம் மறதி அது இதுன்னு ஆனதெல்லாம் தூக்கி வச்சுட்டு சாம்ராஜ் சௌத்ரியை உட்கார வச்சிங்க. அதுக்கு பிறகு முதல் தேர்தல் அப்படியே நெட் எடுத்து பீகார்ல கடந்த எலெக்ஷன்ல யார் யார் எத்தனை சீட்டு ஜெயிச்சாருன்னு மக்களுக்கு சொல்றாங்க. இல்ல நான் அது சொல்றேன் சார். யார் அதிக சீட்டு ஜெயிச்சா? பிஜேபி தான் அதிகமா ஜெயிச்சது. அப்ப யார் ஆட்சி? ஆனாலும் நிதிஷ் தான் முதல்வரா இருந்தவர். அவரை விலக்கிட்டு நீங்க சாம்ராஜ் சௌத்ரியை உட்கார வச்சீங்க. அந்த மக்கள் ஏத்துக்கல. பிஜேபி உட்கார்ந்து நீங்க கண்டினியூஸா பேசுனீங்கனாலே மாட்டிக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்றீங்கன்னு மக்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க பழக்கப்பட்ட ஃபேஸ் ஆயிட்டீங்க மாதேஷ். உங்களுடைய ஒட்டுமொத்த பிஜேபியோட தேசிய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர், அவர் பேர் நினைவில், யாருங்க அவரு பேர், நான் என்ன சப்ஜெக்ட் நான் நினைவு வந்தது சொல்றேன். அவர் சொன்னாரு, இந்த தொகுதி இந்த பங்கிப்பூர் தொகுதியில நான் சொல்லிடுறேன், இந்த பங்கிப்பூர் தொகுதியில ஒரு எலி ஒரு நாய் எதையாவது நிக்க வச்சா கூட ஜெயிச்சிரும்னாரு. இப்போ சொன்னாரு ஒரு இடத்துல மாதேஷ் லாக் ஆயிட்டாருன்னா இப்படியே புலம்பினே இருப்பாரு. நான் புலம்புல சார், நான் கேள்வி சொல்றேன். எவ்வளவு ஏளனமா நினைச்சீங்க அந்த பங்கிப்பூர் தொகுதியை நீங்க? மாதேஷ் ஒரு நாயோ ஒரு எலி அந்த மாதிரி எதையோ உட்கார வச்சா கூட ஜெயிச்சிரும் இந்த தொகுதியில. அப்படியே பேசிட்டே இருங்களேன். இப்படி எல்லாம் சொன்னீங்க சார். சரி, மறுபடியும் வரேன். பீகார்ல அதிக தொகுதி ஜெயிச்ச கட்சி எது? பிஜேபி தான். அப்போ பிஜேபி தானே ஆட்சியில் இருந்திருக்கணும் தார்மீகமா. தமிழ்நாட்டிலாம் அப்படிதான் நடக்கும். அப்படிதான் நடக்கும். நிதிஷ்குமார் அவர்களுக்கு முதல் 2.5 வருடங்கள் பாஜக தான் அதிகமாக சீட்டு ஜெயிச்ச கட்சியாக இருந்தாலும் அவர்களை ஆட்சியில் அமர வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தானே. ரைட்டுங்க. இத லல்லு பிரசாத் மாதேஷ் பாராட்டினாரா? லல்லு பிரசாத் காங்கிரஸ் லல்லு பிரசாத் பண்ணாரு. இத பாராட்டினீங்களா? இல்ல அப்படி ஒரு நீங்க அப்படி ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராமோட தான் நீங்க கூட்டணியே வச்சீங்க. இல்லனா நிதிஷ் எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் தான் ஜெயிக்குங்க. பீகார் வந்து மாதேஷ் இல்ல சார், கொஞ்சம் கூட பாரு, நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, நான் ஒரு சகோதரனா சொல்றேன், நியூட்ரலா நடிக்க வரல. பிஜேபி டெமோகிராபிக் அப்படிதான் சார், அந்த கிரவுண்டே அப்படிதான் இருக்கு சார். அந்த டிசைனே அப்படிதான். ஒரு பத்திரிக்கையாளரா இருந்து உங்க வாழ்நாள் முழுசும் ஒரு கட்சி மேல வன்மத்தையே கக்கிட்டு எப்படிங்க இருக்க முடியும்? வன்மத்தை கக்கல சார். வெக்கமா இல்லையா? நியூட்ரல் நடிங்க, நல்ல விஷயம்னா பாராட்டுங்க. மனசுக்கு கேட்கல, பிஜேபினா பிடிக்கல, வெளில பாராட்டுற மாதிரி நடிங்களேன். மனசார பாராட்ட வேணாம் மதேஷ், சும்மா வெளில நியூட்ரலா நடிங்களேன். சரிங்க, பெருந்தன்மை தான் உங்க பெருந்தன்மை சார், பிஜேபி பெருந்தன்மை. அப்பாடா, கெட்ட இப்போ ஒரு 6 வருஷமா உங்களோட இன்டர்வியூ பண்ற மாதிரி இன்னைக்கு தான் மதேஷ் இதையே உங்ககிட்ட சொல்லுங்க வாங்க அடுத்து. அதுவும் உதயநிதிலாம் கைதாகி எல்லாம் கூப்பிட உட்காந்து உதயநிதி இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. இல்ல நீங்க உங்க ஆட்சி வந்து இருந்திருந்ததுன்னா நேரம் இப்படிலாம் இதெல்லாம் சொல்லியிருப்பீங்களா? நீங்க பங்கிப்பூருக்கு வாங்க சார். நீங்க வந்துட்ட பதில் சொல்லிட்டேன் மதேஷ். அடுத்த கேள்வி வேற இருக்கா இல்ல கிளம்பலாமா? இல்ல இங்க ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கீங்கன்னாவே மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போக ஆரம்பிச்சிச்சு பிஜேபின்னு சொல்ல முடியும். இந்த மாணவர்கள் போராட்டம், டெல்லி மாணவர்கள் போராட்டம், டெல்லி மாணவர் போராட்டம் ஆல்ரெடி உட்காந்து 1 மணி நேரம் பேசி இல்ல அதெல்லாம் சேர்ந்துதான் இங்க வந்து பெரிய காவிரி நதிநீர் பிரச்சனை, அதெல்லாம் மக்கள் பிரச்சனை பேச மாட்டோம்ல. உட்காந்து இந்த மிளகா காவிரி. சரி இருங்க, டெல்லி பிஜேபியோடைய காவிரி நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணுமா வேண்டாவா? அந்த நோட்டை கொடுங்களேன். இல்ல நீங்க சொல்லுங்க. டிபிஆர் திருப்பி அனுப்பின மத்திய அரசுக்கு நீங்க நன்றி சொல்லிருக்கணுமா வேணாமா? தமிழர்களுக்கு ஒரு மத்திய அரசாக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் நல்லது பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் நல்லதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசு செய்திருந்தாலும் கூட எப்படி இப்படி பேசுறீங்க? மனசாட்சி இல்லாம. மத்திய நீர்வள ஜல்சக்தி துணை இணையமைச்சரா என்ன சொன்னார்? 2018 தீர்ப்பாயத்தின்படி யாரையும் தமிழ்நாட்டையெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டை கேட்கணும் மேகதாட்டு விஷயத்துல, மேகதாட்டு விஷயத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி. இதை பாத்துக்கோங்கப்பா, கேமரா பாத்துக்கோங்க. இதுல படிங்க பாருங்க, ஒரு நிமிஷம் கையில படிங்க. சொல்லுங்க. இந்திய தேசத்தில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு எழுதிருக்கு பாருங்க மதேஷ். அப்படி இல்லையே. அப்படி இல்லை, வச்சிருங்க. இதுக்கு அர்த்தம் தமிழ்நாட்டுல சிறந்த மாநிலம் இல்லைன்னு மாதேஷ் சொல்றாருன்னு அர்த்தமா இல்ல அதுல எழுதலன்னு அர்த்தமா? இல்லங்க, 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி, உச்சநீதிமன்ற தீர்ப்புல அது அன்புமணி கொஸ்டின் பண்ணாருங்க. திரு அன்புமணி அவர்கள் கொஸ்டின் பண்ணாரு. அன்புமணி அவர்கள் கேட்ட கேள்வி தவறு. அவர் என்ன கேட்டாருன்னா 2018 உச்சநீதிமன்றத்துல இது மாதிரி சொல்லியிருக்கு, அதாவது நீங்க வந்து காவேரியில ஒரு நதினி கட்டணும்னு சொன்னா தமிழ்நாட்டிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்கிற விஷயம் மத்திய அரசுக்கு தெரியுமான்னு கேட்க. தெரியுமான்னு கேட்டாரு. அப்படி சொல்லல.
இப்ப நான் இதுல காட்டினேன் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் இல்ல, தமிழ்நாட கேட்கணுமா வேண்டாவா? மாதேஷ் இல்லங்க, அவர் நீர்வளத்துறை அமைச்சர், இணை அமைச்சர். தமிழ்நாட்டை கேட்கணும். தீர்ப்பாயத்துடைய அவர் கேட்ட கேள்வி, இருங்க, தீர்ப்பாயத்துடைய உத்தரவை மதிக்கணும். இருங்க, ரொம்ப அருவருப்பா இருக்கு. திமுக தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவை மதிக்கணும், தேசிய நதிநீர் ஆணையத்துடைய உத்தரவை மதிக்கணும். இது 2 மாநிலங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை. அதனால டிபிஆர் திருப்பி அனுப்பிட்டோன்னு அதே நீங்க சொல்ற அன்புமணி அவர்கள் வெளியிட்ட அந்த கொஸ்டின் ஆன்சர்ல இருக்க பார்க்கல நீங்க. மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கேன், உச்சநீதிமன்ற ஆணையில சொல்லல, இருந்தாலும் நாங்க டிபிஆர் திருப்பி அனுப்பிட்டோம். ஏன்னா உச்சநீதிமன்ற ஆணையில அப்படி சொல்லல, எக்ஸ்பிளிசிட்டா அப்படி இல்ல. சரிங்க, இருங்க மாதேஷ் ப்ளீஸ். 2018 உச்சநீதிமன்ற ஆணையை மேற்கோள் காட்டி கேள்வி கேட்ட அன்புமணி அவர்கள் அதை வெளியிட்டாரா? கேள்வியே முதல்ல தப்பு. நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னா முதல்ல அந்த ஆர்டர்ல அப்படி இருக்கா நீங்க பாருங்க. கேள்வியும் தப்பு, கேள்வியும் தப்பு, பதிலும் தப்புன்னு இங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மாதேஷ். இருங்க மாதேஷ், இல்ல பதிலும் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், நீர்வளத்துறை அமைச்சர் இருங்க சார், நீர்வளத்துறை அமைச்சரை சொல்ல சொல்லுங்க சார். மாதேஷ், மேகதாட்டு அணை கட்டக்கூடாதுன்னு சொல்ல சொல்லுங்க சார். கொஞ்சமாவது ஜர்னலிஸ்டோட பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். நான் கேள்வி கேக்குறது, கேள்வி கேட்டா அந்த பதிலுக்கு அனுமதிக்கணும். குறுக்க கூப்பாடு போடுறதுன்றது பேட் மேனர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் கேக்குறீங்க, பதில் சொல்றேன். எதுக்கு குறுக்காலையே கொஞ்ச நேரம் அந்த அந்த ஆவேசத்தை ஆங்ஸைட்டி அடக்கி வச்சுட்டு நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம் பேசினா என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிஜேபியோட நிலைப்பாடு என்னங்க? மேகதாட்டு கட்டணுமா வேண்டாவா? ஏங்க சொல்லுங்க, மேகதாது அணை வேணுமா வேண்டாவா? இவ்வளவு தூரம் தமிழ்நாடு பிஜேபி கேட்கல, மோடி அமித்ஷாவுக்கு என்ன எண்ணம், நீர்வளத்துறை அமைச்சருக்கு என்ன எண்ணம், இணை அமைச்சருக்கு என்ன எண்ணம்? இவ்வளவு தூரம் நான் சொல்லியும் கேள்வி கேட்க தெரியாதுல்ல மாதேஷ். நான் அதை கேட்டிருக்கேன். இதுக்கு பேர் புலம்பல். இப்ப நான் பதில் ஆரம்பிச்சோன்னே கூட சேர்ந்து பேசிட்டே இருப்பீங்க. சரி சொல்லுங்க. 2018 உச்சநீதிமன்ற ஆணையில இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று அன்புமணி அவர்கள் கேட்கிறார். அன்புமணி அவர்கள் கேட்பதற்கு முன்பாக அன்புமணி அவர்கள் 2018 உச்சநீதிமன்ற ஆணையில அப்படி சொல்லியிருக்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் செய்து கொண்டு கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். அந்த கேள்வியே தவறானது. ஆனால் மத்திய அரசு, மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா 2018 அந்த ஆணையில அப்படி சொல்லலைங்க. இப்ப நான் குமுதம் ரிப்போர்ட்டர் காட்டினேன், அதுல எழுதியிருக்கா தமிழ்நாடு சிறந்த மாநிலம் கேட்டேன். எழுதல நீங்க சொன்னீங்க, அதுக்கு அர்த்தம் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் இல்லைன்னு மாதே சொல்றான்னு அர்த்தம் இல்ல, அதுல எழுதல. ஆனா உச்சநீதிமன்றத்தில் சொல்லலை, இருந்தாலும் நாங்கள் டிபிஆரை திருப்பி அனுப்பியிருக்கோம். டிபிஆரை திருப்பி அனுப்பிய மத்திய அரசினுடைய செயலை நாம் எல்லாரும் பாராட்டி இருக்க வேண்டும், கொண்டாடி இருக்க வேண்டும். கொண்டாடலை. இல்லை, அதை விட பெருசா ஒன்று இதை செஞ்சிருங்க, நாங்கள் பாராட்டிடுறோம், கொண்டாடிடுறோம் பிஜேபியை. அடுத்த முறை வேணா ஒரு 2-3 சீட்டு கூட நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசுறீங்க. நீங்க தமிழ்நாட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது. அந்த 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 கார்டை இங்கே ப்ளே பண்ணாதீங்க. இன்னைக்கு டிபிஆர் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறது, நாம கொண்டாடி இருக்கணும், நம்ம பேசியிருக்கணும், மத்திய அரசை பாராட்டி இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, 2018 ஒரு உச்சநீதிமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருந்தா தானங்க சொல்லியிருக்கேன். அன்புமணி அண்ணனை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க 2018 அந்த மாதிரி உச்சநீதிமன்ற ஆணையில சொல்லியிருக்கான்னு கேட்டீங்களா? அதுல சொல்லலன்னு சொன்னாங்களா? நீங்க ஒரு 4 பக்கம் அறிக்கை விட்டீங்களா? உச்சநீதிமன்ற ஆணையில எங்க சொல்லிருக்கு நீங்க உங்க அறிக்கையில சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? அப்ப தெரியாம எது கேள்வி கேட்டீங்க? உச்சநீதிமன்ற ஆணையில எங்க சொல்லிருக்கு? தமிழக மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நீர்வளத்துறை இணையமைச்சர் மேகதாட்டு அணையை யாரும் தமிழ்நாட்டை கேட்டெல்லாம் கட்டணும்ன்ற அவசியம் கிடையாது, நீங்க கட்டுங்கன்ற துணியில பேசிட்டதாக தான் இங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. கேவலம். மக்கள் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் அப்படி புரிஞ்சுக்கல, நான் உடைச்சிட்டேன் அதை. அதனால தான் நீங்க நைட்டு 10 மணிக்கு உட்காந்து வீடியோ போட்டேன். உங்க நரேட்டிவ் பிரேக் பண்ணிருக்கேன். நான் உள்ள இன்டர்ஃபியர் ஆகலாம், அப்படிதான் நீங்க நிறுவிருப்பீங்க. இல்லங்க, மேகதாது கட்டக்கூடாதுன்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் எங்க ஆளுங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கு. எங்க ஆளுங்களுக்கே ஒரு குழப்பம் சொல்ல சொல்லுங்க சார். நீங்க எல்லா ஒன்றிய அரசை சொல்ல சொல்லுங்க, மோடி அமித்ஷாவை சொல்ல சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க மதேஷ். இல்ல சொல்ல சொல்லுங்க. நீங்க எல்லா மீடியாவும் மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்ல சொல்லுங்க. சொல்லிட்டாங்க. சொல்ல சொல்லுங்க, மோடி சொல்ல சொல்லுங்க, அமித்ஷாவை சொல்ல சொல்லுங்க. மாதேஷ், அறிவுக்கு ஒவ்வாத விதமா பேசாதீங்க மாதேஷ். டிபிஆரை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்கன்னா மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. இல்லங்க, வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் வேணும். டிபிஆர் அனுப்புனது எங்களுக்கு அது விவாத பொருள் கிடையாது. வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட், மேகதாது அணையை கட்டக்கூடாது, கர்நாடகா கட்டக்கூடாதுங்க, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. மாதேஷ், எவ்வளவு அறிவு. இல்ல, அறிவோட கேக்குறேன். நீங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்கீங்க நான் சொல்லிட்டா? எங்க விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகள் இங்க இருந்து போராட போனாங்க ட்ரெயின்ல. எங்க நிலைப்பாடலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. திமுகவுடைய ஆள் எங்க நிலைப்பாட சொல்லணும் அவசியம் இல்ல. நீ திமுகவோட நிலைப்பாட சொல்லுங்க. எங்க நிலைப்பாடு நீங்க என்ன வெங்காயத்துக்கு சொல்றீங்க? தமிழ்நாடு நீங்க யாருங்க எங்க நிலைப்பாட சொல்றீங்க? இதெல்லாம் தப்புங்க. எங்க நிலைப்பாடு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் எந்த அவசியம்? நான் சொல்றேன் உங்க நிலைப்பாடு என்ன. எந்த எதுக்கு? தமிழ்நாட்டு விவசாயிகள் ஜந்தர் மந்தில போராட போனாங்க. பிஜேபியோட மகாராஷ்டிராவுல பிஜேபி நிலைப்பாட சொல்றதுக்கு அஸ்வத்தாமன் நான் இங்க குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்திருக்கேன். நீங்க யாரு? நம்ம தமிழ் நீங்க அட்லீஸ்ட் நீங்க திமுகவுக்கு ஜால்ரா போடுறாள். இதெல்லாம் வார்த்தையெல்லாம் ஏங்க, நீ யாருங்க பிஜேபி நிலைப்பாட சொல்றதுக்கு? நான் சொல்றேன் தமிழ்நாட்டு விவசாயிகளை ஏங்க ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டு அவங்களை கைது பண்றாங்க. நீங்க அவங்களை இறக்கி விட்டது யாருங்க? நீங்க தமிழ்நாட்டு விவசாயிகளை இறக்கி விட்டது எந்த காவல்துறை? மகாராஷ்டிரா காவல்துறை. Who are you?
எப்படி நீங்க பிஜேபி நிலைப்பாடு நீங்க சொல்வீங்க? இது என்னதுங்க? நான் அத்தாரிட்டி, இந்த நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். சம்பவம் தான் ஆதாரம். நான் சொல்றது பிஜேபி சரி, இந்த சம்பவத்துக்கு பதில் நீங்க சொல்லுங்க. யாரு? இந்த சம்பவத்துக்கு பதில் உட்கார்ந்து நான் பிஜேபி நிலைப்பாட சொல்றேன். வார்த்தைகளை கவனமா பேசுங்க. சரி, நீங்க ஒரு பிஜேபி நிலைப்பாட சொல்லக்கூடாது. பிஜேபி ஆபீஸ்க்கு பக்கத்துல ஆபீஸ் இருந்ததுன்னா எங்களை மாதிரி எங்க ஆளுங்களை இன்டர்வியூ கூட்டு உட்கார வைங்க. பக்கத்துல இருக்கு நாங்க வரோம். சரிங்க. இந்த நீங்க என்ன சம்பவம் பக்கத்துல இருந்தா நாங்க என்ன, நீங்க என்னங்க, நீங்க யாருங்க எங்க தமிழ்நாட்டு நிலைப்பாட சொல்றதுக்கு? அஸ்வத்தாமன் தமிழ்நாட்டு விவசாயிகளை வழியில பாதியிலே இறக்கி அவங்கள போராடக்கூடாதுன்னு, ஜந்தர் மந்தர்ல போராடக்கூடாதுன்னு அவங்களை இறக்கிருக்காங்க இப்போ மகாராஷ்டிரா போலீஸ். டிபிஆரை டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மத்திய அரசு திருப்ப அனுப்பியிருப்பது என்பது மேகதாதுவில் அணை கட்டுகிற அந்த முயற்சிக்கு கர்நாடகா காங்கிரஸ் அரசிற்கு விழுந்திருக்கிற பேரிடி. சரி, சொல்லிட்டீங்க. ரைட். இதை நாம் என்ன பண்ணியிருக்கணும்? டிபிஆரை திருப்பி அனுப்பிய மத்திய அரசுன்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருக்கணும். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்தது? ஒரு பக்கம் அன்புமணி அவர்களுடைய அறிக்கை, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கை. ஃபஸ்ட்டு அண்ணாமலை அவருடைய அறிக்கை தான் நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கை. எல்லா பத்திரிகைகளும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன நரேட்டிவ்ங்க இது? அவசரமாக நான் உடைச்சேன் எல்லாத்தையும். பாருங்க, உச்சநீதிமன்ற ஆணையை பாருங்க, தமிழாக்கம் பண்ணி போட்டேன். இல்லைன்னா இந்நேரம் நீங்கள் மத்திய அரசை வந்து கொம்பு வச்சுட்டு பல்லு வச்சுட்டு ராட்சசன் மாதிரி காட்டிருப்பீங்க. உடைச்சிருக்கேன். சரி, நான் இதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு? தமிழ்நாட்டு விவசாயிகள் இங்க வந்து ஜந்தர் மந்தர்ல போராட போனாங்க. அவங்க இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர்களை பாதி வெளியில இருந்து ட்ரெயின்ல மகாராஷ்டிரா போலீஸ் இறக்கி அனுப்பியிருக்காங்க. ஜந்தர் மந்தர்ல நீங்க போராடக்கூடாது. நான் கேட்கறதுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் கேட்கறது, மகாராஷ்டிரா யார் கவர்மெண்ட்? பிஜேபி. நான் கேட்கறது தாவேகாவினுடைய அரசு. இப்போ கூட தான் இங்க ஆன்டி நீட்னு சொல்லிட்டு ஆன்டி ஜனநாயகன் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ப்ரொடெஸ்ட்ங்கிற பேர்ல நீங்க என்ன கேனத்தனம் வேணா பண்ணுவீங்க. எங்க ஜந்தர் மந்தர்ல எல்லாரும் போராட போலாம். பாலநிலம் பக்கத்துல தான இருந்தது. இல்ல, நான் கேக்குறேன், பாலநிலம் பக்கத்துல தான இருந்தது. பாத்தீங்களா? அங்க நடந்தது ஆன்டி நீட் ப்ரொடெஸ்டா, ஆன்டி ஜனநாயகன் ப்ரொடெஸ்டா? பேசணும்லாம் ஜனநாயகன் படத்தை பார்க்காத, ஜனநாயகன் படத்தை பார்க்க, இதுக்காக ஒரு ப்ரொடெஸ்ட். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது சொல்லுங்க. ஏன் விவசாயிகளை தடுத்து நிறுத்தி இதுக்கு பேர் ஒரு ப்ரொடெஸ்ட்? ஜந்தர் மந்தர்ல எல்லாரும் போராடலாம்ல. இங்க நடந்தது ஜந்தர் மந்தர்ல எல்லாமே போராடலாம்ல. ஏன் தடுத்து நிறுத்துறீங்க? பாலநிலத்துல நடந்தது ஆன்டி நீட் ப்ரொடெஸ்டா, ஆன்டி ஜனநாயகன் ப்ரொடெஸ்டா? ஆன்டி நீட் ஆன்டி ஜனநாயகன் ப்ரொடெஸ்ட். ஆன்டி நீட் ப்ரொடெஸ்ட். ஆன்டி ஜனநாயகன் ப்ரொடெஸ்ட். அங்க நீட்டை பத்தி ஒரு வேளும் பேசல, ஜனநாயகன் படத்தை பத்தி தான் பேசினாங்க. இப்ப இந்த மாதிரி உங்களுடைய உள்நோக்கம் கொண்ட போராட்டங்களை எல்லாம் அனுமதிப்பது அரசினுடைய வேலை இல்லை. விவசாயிகள் திரு அஸ்வத்தாமன், நீங்க சொல்லுவீங்க, இப்ப ஆடி கார் வச்சிருக்கவன், பென்ஸ் கார் வச்சிருக்கவன், அரிசி ஆலை வச்சிருக்கவன் எல்லாரையும் நீங்க விவசாயிகள்னு சொல்லுவீங்க. உங்க வாய் எப்படி வேணா பேசுங்க. உண்மையான விவசாயிகளுக்காக அஸ்வத்தாமன் விவசாயிகள் உணர்வோட போயிட்டு நீங்க ஒரே காவிரியில தண்ணி திறந்து விடணும், மேகதாது தடுத்து உண்மையிலேயே காவிரிக்கு நான் சொல்யூஷன் சொல்றேன் கேளுங்க. இன்றைக்கு தாவேகா அரசு காங்கிரசினுடைய 2 அமைச்சர்களை அமைச்சரவையில் வச்சிருக்கிறது. டி.கே. சிவகுமார் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேன்னு சொல்லி நீதிமன்ற ஆணையை மறுதளித்து பேசுகிறார். அங்கே பாஜகவுடைய அரசு இருந்தவரை காவிரி நதிநீர் மன்ற தீர்ப்பாயம் ஆணையத்தினுடைய ஆணையின்படி தண்ணீர் நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது. காங்கிரஸ் அங்கே ஆட்சி கர்நாடகாவில் அமைத்ததுலேருந்து நமக்கு தண்ணீர் கிடைக்கல. நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்கிற டி.கே. சிவகுமார் அவர்கள் அங்கு பேசி கொண்டிருக்கிற அதே நாளில் ராகுல் சென்னைக்கு வந்து விட்டு போகிறார். வேறொரு மாநிலத்துக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு ராகுலால் வந்துட்டு போயிருக்க முடியுமா? கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு, பீகாருக்கு, அஸ்ஸாமுக்கு எங்கேயும் போயிடும். தமிழ்நாடுனா இழிச்சவாய் நினைச்சுதான் இருந்தாலும் வர்றாரு. தமிழ்நாடு மக்கள் அனுமதித்திருக்க கூடாது. தாவேகாவினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் காவிரியில நீங்க எங்களை தமிழர்களுக்கு துரோகம் பண்றீங்க, உங்களுடைய அமைச்சர்களை நான் வெளியேற்றுவேன் சொல்லியிருக்கணுமா வேணாமா? குடிமையை நீங்க முறுக்கி இருந்தீங்கன்னா இவங்க அமைச்சர்கள் வந்து நான் வெளியேற்றேன், அமைச்சர் ஒருவேளை நாளையோ இந்த வாரத்துல ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா காவிரி நீர் தமிழ்நாட்டு உரிமை சார்ந்தது, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும், மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு ஓப்பனா பேசுவாங்களா? ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்களா? மாதேஷ், உங்களுக்கு என்ன மாதேஷ் சொல்லிட்டாங்கன்ற உண்மையிலே புரியலையா? இல்ல, பிஜேபி நிலைப்பாடு என்னன்னு தெரியல. கர்நாடகாவுல ஒரு நிலைப்பாடு, ஏங்க இல்ல கர்நாடகா ஒசூர் தாண்டனா ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கீங்க. ரெண்டு பேருமே பிஜேபி காங்கிரஸ். ஒசூருக்கு இந்த பக்கம் ஒரு நிலைப்பாடு. இந்த ஒசூர் கதையெல்லாம் இங்க பேசாதீங்க. ரிட்டன்ல கொடுத்திருக்கு மத்திய அரசு. அந்த டிபிஆர் சொல்றீங்க, டீடைல் அது ரிட்டன் அனுப்புறதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க? அப்படியே கிரவுண்ட் ஒர்க் பண்ணீங்கல்ல, சொல்லுங்க பாப்போம். இதை எடிட்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே போடணும். சொல்லுங்க, எடுத்து படிச்சுட்டு சொல்றேன். படிங்க. எம்பி சுதா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதை படிங்க, தயவு செஞ்சு படிங்க. எம்பி சுதா அவர்கள் கேட்டிருக்கிற கேள்வியில் அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு, இது 2 மாநிலங்களுக்குள் இருக்கிற நதிநீர் பிரச்சனை, இன்டர்னல் இஷ்யூ ஆஃப் த 2 ஸ்டேட்ஸ். ஓகே, சோ நாங்க இந்த டிபிஆரை திருப்ப அனுப்புறோம். சரி, ரிட்டன்ல இதுக்கு ஒரு சார் பிரஸ் மீட்ல சொன்னாங்களா? இல்லங்க, இதுல ரிட்டன்ல சொல்லிருக்காங்க. இது நீண்ட கால ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஏன் பிஜேபி கவர்மெண்ட் 12-13 வருஷமா நாட்டை ஆள்றீங்கல்ல,
உலகத்துல எந்த நாட்டுக்கு பிரச்சனை நடந்தாலும் நாங்க தீர்த்து வைக்கிறோம், மோடி போய் தீர்த்து வைக்கிறாரு, மோடி பேசுனது முடிஞ்சிருது, பெரிய வாரே முடிஞ்சிருதுன்றீங்களா? இந்த வாரம் கொஞ்சம் முடிச்சு வைங்க. நான் யதார்த்தமான ஒரு கேள்வியை தான். சூப்பர் மாதேஷ், நல்ல கேள்வி. பதில் சொல்ற வரைக்கும் அமைதியா இருங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை எத்தனை ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறதுன்றது மாதேஷ்க்கு தெரியும். 74ல் அந்த ஒப்பந்தங்களை புதுப்பிக்காமல் கருணாநிதி அவர்கள் செய்த பச்சை துரோகத்தினால தமிழர்கள் எந்த மாதிரியான நதிநீர் உரிமைகளை எல்லாம் இழந்தார்கள். ஒரு 500 TMC தண்ணி கிடைச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து எந்த இடத்துக்கு நம்ம வந்து நின்றுகிறோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இத்தனை ஆண்டுகால காவிரி நதிநீர் பிரச்சனை வரலாற்றில் காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில். மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகவும் கர்நாடகாவில் பாஜகவினுடைய முதலமைச்சராக எடியூரப்பா அவர்களும் இருந்த காலத்தில்தான் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா அது முறையா நடக்கல. கொஞ்சம் இல்லங்க, அவங்க யாருமே மாதேஷ் இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்லங்க, அது பல்லில்லாத ஆணையமா இருக்கு. வாஜ்பாயால் அமைக்கப்பட்ட ஆணையம் பல்லில்லாத ஆணையம். வாஜ்பாய் இல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட காலத்துல காவிரி நதிநீர் மன்ற ஆணையம், நடுவர் மன்ற தீர்ப்பாயம், நடுவர் மன்றம் எல்லாம் அமைக்கப்பட்டு அதுல தான் இப்ப நம்ம போய் முறையிட்டு. ரைட், அந்த ஆணையமும் சரியா இல்ல, அது செவி சாய்க்கிறது இல்ல. தமிழர்களை பற்றி அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. அதிகாரிகள் அவங்க மாநிலத்துக்கு ஏற்றாற் போலதான் இருக்காங்க. மாதேஷ் இவ்வளவு அக்கறை வெங்காயத்தோட பேசுற மாதேஷ், அங்க கர்நாடகாக்காரன் காங்கிரஸ்காரன் நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்கல்ல, அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம இங்க வந்து அரசியல் எரிப்புக்கு சொல்றீங்களா? இல்லங்க, ஒன்றிய அரசு இதை கேள்வி கேட்கணுமா இல்லையாங்க? காங்கிரஸ் தானே உங்களை எளிமையா ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு மேல உங்களை கேட்கவே முடியாது மாதேஷ். அவனை DK சிவகுமாருக்கு, அந்த காங்கிரஸ்காரங்களையோ DK சிவகுமாரையோ பேசுறதுக்கு வாய் வரவே இல்லை. என்னங்க நீங்க எல்லாம் மனுஷங்க? ஏங்க டெல்டாவில் எல்லாம் குறுவை சாகுபடி பண்ண முடியாமல் காஞ்சி போய் கிடைக்குது நிலம். இப்போ குடும்பங்க அற்ப அரசியல் பண்ணுவீங்க. DPR மத்திய அரசு திருப்பி அனுப்பிடுச்சு. இதுக்கு மேலே மத்திய அரசால் நல்லதே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு டீட்டெயில்டாக சொல்லிச்சு. இன்டர்னல் ஸ்டேட் இல்லை, உங்கள் பார்டர் அவ்வளோதானா, உங்கள் எல்லை அவ்வளோதானா? அதுக்கு மேலே நீங்கள் மத்திய அரசாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, இதே பாஜக அரசு கர்நாடகாவில் இருந்தவரை நமக்கு காவேரியில் தண்ணீர் தீர்ப்பாயத்தினுடைய ஆணையத்தினுடைய தீர்ப்பின்படி கிடைத்து கொண்டிருந்ததா இல்லையா? முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் 2021 வந்தப்போ காவேரியில் போய் மேட்டூரில் ஒசூரில் வந்து கூடையோட கவுத்தாரு. தண்ணி வந்துச்சு, கவுத்தாரு. இப்போ தண்ணி வரல. அப்போது அங்கே கர்நாடகாவில் பாஜக அரசு இருந்தவரை சார், பாஜக அங்கே கர்நாடகா பாஜக எதிர்க்குதே சார், தமிழ்நாடு பாஜக வந்து தண்ணி வேணும்னு சொல்லுது சார். கர்நாடகா பாஜக கட்சி அரசு நியாயமாக இருந்ததா இல்லையா? கர்நாடகாவில் பாஜக அரசு நதிநீர் மேலாண்மை ஆணையத்துடைய தீர்ப்பையும் தீர்ப்பாயத்தினுடைய ஆணையத்தையும் மாதேஷ் சும்மா இருக்கு மாதேஷ் நடைமுறைப்படுத்திச்சா இல்லையா மாதேஷ்? சிரமப்பட்டு தான் வாங்கணும். நம்ம ஒரு எவிடன்ஸ் சொல்லுங்க. புழுவாதீங்க, தயவு செஞ்சு புழுவாதீங்க. நான் ஏன் இவ்வளவு ஆதங்கத்தோட பேசுனா, விவசாயிகள் பிரச்சனை மாதேஷ். இதுல எதுக்கு மாதேஷ் நம்ம அரசியலை பார்க்கணும்? எனக்கு புரியல. ஏங்க பிஜேபிக்கு எதிராக நீங்க அரசியல் பண்ணணும்னா எதுலையாவது போய் பண்ணுங்களேங்க. காவேரியில நியாயமா நம்ம எது நமக்கு தீர்வோ, எது நமக்கு தீர்வை தருமோ அதை பேசாம பிஜேபி சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எதிர்பார்க்கிறது. புரியுதா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? எதிரிய DK பெரிய உயரம் யார் தெரியுமா? இப்ப உதயநிதி, பிரதமர் மோடி தான். பேட்டியோட ஆரம்பத்துல உதயநிதியை காப்பாத்தின மாதேஷ், இந்த பேட்டியோட இறுதியில DK சிவகுமார் காப்பாத்த. நான் ஏன் DK சிவகுமார் காப்பாத்த பண்றீங்க? ராகுலியே காப்பாத்த மாட்டோம். பண்ணிட்டீங்க மாதேஷ். தமிழர்களுக்கு பச்சை துரோகம் மாதேஷ். இந்த பேட்டி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க இழைத்திருப்பது தமிழக விவசாயிகளுக்கு. தமிழக விவசாயிகளுக்கு, விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க. பேசாதீங்க, அதெல்லாம் பேசாதீங்க. தமிழக விவசாயிகளுக்கு பச்சை துரோகத்தை நீங்க இழைக்கிறீங்க. இல்ல, நீங்க இது பிரதமர் மோடி அவர்கள் அருவருப்பான அரசியல். இந்தியாவின் பெரிய நம்பர் 1 அவர்தான். அவரு பிரதமர் சொன்னா கேவலம். பிரதமர் இதுல சொல்லலாம் இல்லைங்க, ஒரு முடிவு எடுக்கலாம் இல்ல அப்படின்னு நான் கேக்குறேன். ரிட்டர்ன்ல கொடுத்துட்டாங்கன்ற படிக்க மாட்டேன். இல்ல, ரிட்டர்ன் கொடுத்ததே எங்க அன்புமணியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எடப்பாடி, அண்ணாமலை கூட அவரு கூட கொஞ்சம் விமர்சன பார்வை தான் வச்சாரு. இதுல தெளிவில்லை அப்படின்றதான் சொன்னார் அவரே கூட. ஏங்க நான் என்ன சொல்றேன், அவங்க அரசியலுக்காக, அற்ப அரசியலுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. இந்த நேத்து வரைக்கும் உங்க கூட இருந்தவர் தானங்க அண்ணாமலை. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவருக்கே நீங்க கொடுத்த இது என்னங்க, இது தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குன்ட்டாரு. இப்ப இந்த குமுதம் ரிப்போர்ட்டர் எடுத்து காட்டி புரிய வச்சேன், அது கூட புரியல. அது அண்ணாமலைக்கு புரியலையோ? இது எனக்கு காட்டின மாதிரி அண்ணாமலைக்கு புரியலையோ? புரியல. என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? புரியல. அவங்களுக்கு 1000 அரசியல் அற்ப காரணங்கள் இருக்கு. எதிரில் உட்காந்துருக்கிற உங்களுக்கே புரிய வைக்க முடியல. உங்களுக்கு என்னங்க, பிஜேபி எதையாவது சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாவது மனசாட்சி,
உண்மையிலே நம்ம விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்கணும். மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாடை தெளிவாக தமிழகத்திற்கு ஆதரவாக எடுத்து விட்டது. இந்த இடத்த நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்? இந்த நேரத்தில் என்ன நம்ம சொல்லலாம்? முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கலாம்? ஏங்க நீங்கள் காங்கிரஸ் வந்து 2 அமைச்சர்களை வெளியேற்றுங்க. அப்படி வெளியேற்றினீங்கன்னா கூட ஆட்சி வீழாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் ராகுலுக்கு கிரியேட் ஆகும். அரசியல் ரீதியாக அழுத்தங்களை கொடுங்க. டி.கே. சிவகுமார் பேசின வார்த்தைகளை கூட எடுத்து கையாண்டு பேச மாட்டீங்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்ட்டாருங்க. நீங்கள் எடியூரப்பாவுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை டிஎம்சி ஆர்டர் கொடுத்ததோ தீர்ப்பாயம் அத்தனை டிஎம்சி வந்துச்சு. கம்பேர் பண்ணி பேசுங்க. கட்சி எப்படி வேணா இருக்கலாம், அரசு பாஜக அரசு நேர்மையா இருந்தது இல்ல. மக்கள் பிஜேபி நம்புறாங்களான்னு பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.